திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பேர் கொண்ட பார்ப்பான் வீரந்தனை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்ல வியாதியம் பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. திருச்சிற்றம்பலம். பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் என்று தொடங்கும் பாடலை காணலாம். இந்த பாடல் ஒரு நாட்டின் ஆன்மீக நெறிமுறைகளுக்கும் அந்த நாட்டின் நலனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி மிக கடுமையாக எச்சரிக்கிறது. பேர் கொண்ட பார்ப்பான், உண்மையான ஞானம் இல்லாமல் பெயரளவில் மட்டும் தங்களை அந்தணர்கள், அதாவது பார்ப்பான் என்று குறிக்கிறாரே என்று சொல்லிக் கொள்பவர்கள், அதாவது ஆகம விதிகளை அறியாதவர்கள் அல்லது இறை உணர்வு இல்லாதவர்கள் பிரான் தன்னை அர்ச்சித்தால், முறை தவறி இறைவனுக்கு பூஜைகள் செய்தாலோ அல்லது தகுதியற்றவர்கள் கருவறைக்குள் சென்று அர்ச்சனை செய்தாலோ என்னாகும்? வேந்தற்கு பொல்லா வியாதியாம், அந்த நாட்டை ஆளும் அரசனுக்கு தீர்க்க முடியாத கொடிய நோய்கள் வந்துவிடும். நாட்டுக்கு பஞ்சமுமாம், அந்த நாடு வளம் இழந்து பஞ்சம் மற்றும் பட்டினியால் மக்கள் அவதிப்படுவார்கள். நந்தி தெரிந்துரைத்தான். இதனை சிவபெருமானின் அம்சமான நந்தி தேவ தெளிவாக வகுத்துரைத்துள்ளார். சித்தர்கள் மற்றும் திருமூலரை பொறுத்தவரை ஒரு கோவில் என்பது வெறும் கல் கட்டிடம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் ஆற்றல் மையம், எனர்ஜி சென்டர் என்று கூறுகிறோமே, அதுதான். முறையான மந்திர உச்சாடனை, தூய்மை மற்றும் இறைநெறியை தெரிந்தவர்கள் அங்கே பூஜை செய்யும் போது மட்டுமே அந்த ஆற்றல் ஊர் முழுவதும் பரவிவிடும். காரணம் என்ன? தவறானவர்கள் அல்லது பேராசை கொண்டவர்கள் இறைப்பணியில் ஈடுபடும் போது அந்த இடத்தின் புனிதம் கெட்டுவிடுகிறது. அரசன் என்பவன் என்ன செய்வான்? கோவில்களை பாதுகாப்பவன். அவன் தகுதியற்றவர்களை கோயிலில் அனுமதித்தால் அது அவனது நிர்வாக தவறு என்றுதான் கருதப்படுகிறது. இதனாலேயே மன்னனுக்கு பிணியும் நாட்டுக்கு வறட்சியும் ஏற்படும் என்று திருமூலர் எச்சரிக்கிறார். இப்பாடலில் பார்ப்பான் என்ற சொல் குலத்தை குறிப்பதை விட உண்மையான பார்ப்பவன், பார்த்து உணர்ந்தவன் என்ற பொருளிலேயே திருமூலரால் கையாளப்படுகிறது. பேர் கொண்ட என்று அவர் குறிப்பிடுவது உள்ளே ஞானமில்லாமல் வெளியே வேடம் தரிப்பவர்களைத்தான். இறை வழிபாடும் ஆன்மீக கடமைகளும் முறையாக செய்யப்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் என்னாகும்? அது தனி மனிதனை தாண்டி ஆட்சியாளரையும் நாட்டையும் பாதிக்கும் என்பதை பாடல் உணர்த்தும் ஆழமான செய்தியாகும். பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம் பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.